டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு கட்சியை அழிக்கிறதுக்கு தொண்டர்கள் தான் அப்படின்லாம் தேவையில்ல. இந்த தலைவரை இந்த கட்சியை அழிச்சிடுவாரு, இந்த கட்சியை இல்லாமல் ஆக்கிடுவாரு அப்படின்னு தான் இன்னைக்கு தொண்டர்களுடைய மனநிலைமையா இருக்குது. தொண்டர்களை விட்டுடுங்க, வெளியில இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது வைகோல கூட நம்பி நம்ம போயிடலாம், ஆனால் வைகோவை நம்பி போவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சோஷியல் மீடியாக்கள்லாம் இன்னைக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, தெரிக்க விட்டுன்னு இருக்கிறாங்க. ஏன்னா சமீபத்திய அவருடைய நகர்வுகளும் பேச்சுகளும் இன்னைக்கு ஒரு பெரிய கான்ட்ரவர்சியை உண்டாக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மதிமுக அப்படின்ற ஒரு கட்சி எந்த அளவுக்கு ஒரு போராட்டம் உள்ள ஒரு கட்சி, வைகோ அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு போராளியான கட்சி அப்படின்றது தமிழ்நாட்டு வரலாறுகள் அறியும். ஏன்னா மக்களுக்காகவும் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காகவும் தமிழ்நாட்டுக்கு ஒரு சீர்கேடு வருது அப்படின்ற போது முதலாக போய் நிற்கிறது மதிமுக வைகோ அப்படின்றதான் மக்களுக்கு எல்லாமே தெரியும். ஒரு விஷயத்தை போராடி இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல விஷயங்கள், மீத்தேனாக இருக்கட்டும், ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருக்கட்டும், இது போல் எண்ணற்ற போராட்டங்களை போராடி மக்களுக்கு நல்லது செஞ்சு கொடுத்த ஒரு கட்சி, ஒரு தலைவர் அப்படின்னா அது மதிமுகவும் வைகோவும் தான் அப்படின்றல எந்தவித மாற்று கருத்தும் இருக்காது. ஏன்னா பல தலைவர்கள் போராடி இருக்கிறாங்க, இது பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் முக்கியமாக அறியப்படுகிறவர் வைகோ அவர்கள் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஈழ விடுதலை போர் அப்படின்னும் போது நம்மளுக்கு முதல் ஞாபகம் வர்றது வைகோ ஐயா தான். அந்த அளவுக்கு ஈழ விடுதலை போருக்காக துணிஞ்சி பல போராட்டங்கள் எடுத்திருக்கிறாரு, சிறைச்சாலைக்கு சென்றிருக்கிறாரு. பல விஷயங்களை இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, கையில் எடுத்து முடியாத விஷயத்தை கூட இவர் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுத்து போராடி ஜெயிச்சிருக்கிறாரு அப்படின்றது எல்லாத்துக்கும் வரலாறுகள் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு கட்சி, அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இன்னைக்கு தரம் தாழ்ந்து போகலாமா? எந்த அளவுக்கு ஒரு இது வந்து, அதாவது இன்னைக்கு எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பத்திரிக்கைக்காரர்களை கிள்ளிக்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, அப்படியே பிடுங்கிறாங்க. பத்திரிக்கைக்காரர்னா யாருன்னு நினச்சிக்கிட்டீங்க? முதல்ல அதை சொல்லுங்களேன். ஏன்னா இன்னைக்கு உங்கள் கட்சியோட பற்றியோ இல்லை உங்கள் நிலைப்பாடை பற்றியோ பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல இந்த பத்திரிகை துறை அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு செயலாக இருக்குது. இன்னைக்கு ஒரு தனிநபர் நினைச்சாருன்னா அவரால் 8 கோடி பேர் மக்கள்கிட்ட போய் அந்த நியூஸை சேர்க்க முடியுமா? முடியாது. இதே ஒரு பத்திரிகையாளர் நினைச்சாங்கன்னா செய்யலாம். ஸோ பத்திரிகையாளர்களை ஃபஸ்ட்டு இழிவுபடுத்துறத ஃபஸ்ட்டு நிப்பாட்டுங்க. யாருங்க உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்து அடிக்கிறதுக்கு? அவர் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்கள் யார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர்னா உங்கள் வீட்டு வேலைக்காரனா? இல்லை உங்கள் வீட்டில் வந்து எதனா சாப்பிட்டாரா? இல்லை எதனா ஒன்று பண்ணாரா? எதுக்கு நீங்கள் அவர் மேலே கையை வைக்கிறீங்க? முதல்ல ஜனநாயக நாட்டில் கேள்வி கேட்குறது எல்லாருக்குமே உரிமை உண்டு. ஒன்று உங்களை கேள்வி கேட்டால் பதில் சொல்லுங்கள், இல்லை கட்டி எதனா ஒரு சாக்குப்போக்கு சொல்லிட்டு நழுவிட்டு போங்க. அதை விட்டுட்டு அவர் அடிக்கலாமா? அவர் அடித்தவங்களை வைகோ அவர்கள் கண்டிச்சாரா? இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு நாகரிகமான அரசியல் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இன்றைக்கி பத்திரிகையாளர் சங்கம் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கு. ஏன்னா கேள்வி கேட்குற, அதாவது பத்திரிகையாளரை நீங்கள் தான் கூப்பிடுறீங்க, உங்கள் செய்திகளை பத்திரிகையில் வந்து என்ன பண்ணுறீங்க, கொடுக்குறீங்க, இது மக்கள் மத்தியில் போய் சேருது அப்படின்னும்போது ஒரு ஆக்கப்பூர்வமான கேள்வி வைக்கும்போது ஆக்கப்பூர்வமான பதில் சொல்லுங்கள். ஒருமையில் பேசுறது, திட்டுறது, அவங்களை அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் என்ன ஒரு நடைமுறை அரசியல், நாகரிகமான அரசியல் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஜனநாயகத்தின் 4ஆம் தூண் இந்த பத்திரிகை. அப்படிப்பட்ட பத்திரிகையாளர்களை, செய்தியாளர்களை நீங்கள் தாக்குறீங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு ஒரு நாகரிகமற்ற ஒரு செயல் அப்படின்றத நீங்களே யோசித்து பார்த்துக்கங்க ஐயா வைகோ அவர்களே அப்படின்னு தான் சொல்லணும். இதே வைகோ அவர்கள் அப்படின்றது வந்து பத்திரிகையாளரை தரைக்குறவாக பேசுறது, தாக்குறது அப்படின்றதெல்லாம் இப்போ நடந்தது, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஏன்னா இஷ்டத்துக்கு பத்திரிகையாளர் அடிச்சிடலாம்ல. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டால் பத்திரிகையாளர்னா இஷ்டத்துக்கு நீங்கள் அடிச்சிடலாம், எல்லாமே பண்ணிடலாம். ஏன்னா யாரும் அவங்க தான் வந்து உங்களை வந்து இது வேணா, உங்களுக்குன்னு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது. பத்திரிகையாளர் நீங்கள் என்ன வேணால் அடிச்சிடலாம், தாக்கிடலாம். ஏன்னா அவங்க திருப்பி அவங்க வந்து சிங்களாக தான் வருவாங்க. உங்களை மாதிரி கூட்டத்தோடலாம் அவங்க வருதில்லை. அவங்க வந்து நான் முதல்ல ஒரு விஷயம் நல்லா யோசித்து பாருங்கள் சார். உங்களுடைய செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க, ஓகேங்களா? அதுக்காக ஒரு கேள்வி ஆக்கப்பூர்வமாக முன் வச்சாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லுங்கள். முடியலையா, வேண்டாம், நீங்கள் எழுந்து போயிடுங்க. இல்லை தாவேக்காவில் தொண்டை சரியில்லைன்னு ஒரு அம்மா எஸ்கேப் ஆகுறாங்க, நோ கமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகுறாங்க, அதுமாரி எஸ்கேப் ஆயிருங்க. எதுக்குங்க தேவையில்லாமல் நீங்கள் வந்து வீண் வார்த்தைகளை போட்டு தரக்குறைவாக பேசி அவரை துரத்துங்க, அவர் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு ஒருத்தர் பாஞ்சிட்டு வருது, இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள். இது மதிமுக தொடர்ச்சியாக இது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒன்றும் இல்லைங்க, அந்த செய்தியாளர் கேட்ட கேள்வி என்ன, திமுக ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இங்கே கமிஷன் வாங்குறாங்க, கட்டிங் வாங்குறாங்க, கரப்ஷன் நடந்திருக்குது, இதை சொன்னது ஐயா வைகோ அவர்கள். இதை ஏன் நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்கும்பொழுது சொல்லலை, இன்னைக்கு வந்து சொல்கிறீங்க அப்படின்னா கூட்டணி தர்மத்துக்காக இருக்குதேன், அதனால வந்து நான் என்ன பண்ணல, இதை வந்து நான் சொல்லலை அப்படின்னா அப்போது ஐயா வைகோனுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது? கூட்டணிக்குள்ளே இருந்தால் தப்பு செஞ்சாலும்
நான் கூட்டணி தர்மத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருப்பாரா? இப்போது தாவேக்கா கூட கூட்டணியில் இருக்கிறாருங்க. தாவேக்கா கூட்டணியில் இருந்து ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு, தப்பாக நடந்துருச்சு. அப்போது இல்லை நாங்கள் கூட்டணிக்குள்ளே இருக்கிறோம், அதனால் தாவேக்கா பற்றி நாங்கள் பேச மாட்டோம், விஜயை பற்றி நாங்கள் பேச மாட்டோம்னு அமைதியாக இருப்பாரா? அப்போது இது யாருக்கான ஒரு அரசியல் நீங்கள் கையில் எடுக்கிறீங்க? நீங்கள் யாருக்காக நீங்கள் இங்கே போராட்டம் பண்ணுறீங்க, அரசியல் பண்ணுறீங்க? அப்போது உங்கள் நிலைப்பாடு கூட்டணிக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக ஆட்சியில் நடத்துகிற ஆட்சியாளர்கள் மேலே எந்த ஒரு குற்றம் சுமத்தினாலும் நீங்கள் அமைதியாக இருப்பீங்கன்னா இது மக்களுக்கான ஒரு அரசியலா? ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ நீங்கள் அவங்க திமுக தப்பு செஞ்சாங்க அப்படின்னா ஆதாரப்பூர்வமாக நிரூபிங்க. இல்லையா அப்போவே நீங்கள் அதை கண்டித்து வெளியே வந்திருக்கணும். ஆனால் நான் அப்போல்லாம் பேச மாட்டேன். இப்போ நான் தாவேக்கா கூட போகிறதுனால நான் இப்போது 41 பேர் உயிரிழந்திருக்கும் போது இந்த ஸ்டாம்பேடை பற்றி விஜயை குறித்து வைகோ அவர்கள் பேசுனது என்ன? பழைய வீடியோ இருக்குது. வைகோ அவர்கள் பேசின பழைய வீடியோ இருக்குது. இப்போ கூட்டணிக்குள்ளே போனதுனால இந்த 41 பேரை இறந்துனாங்க அப்போ பேசின வைகோ இப்போ அமைதியாகிறாரா, இல்லை அந்த அப்போ பேசின கருத்தை இப்போ ஒரு பின்வாங்குறாரா? அதை முதல்ல தெளிவுபடுத்தணும்ல. ஸோ அப்போ நீங்கள் இப்போ இது எப்படி ஆகுதுன்னா, நான் இப்போ கூட்டணிக்குள்ளே இருந்தேன், திமுக கூட்டணிக்குள்ளே இருந்தேன், இப்போ நான் இல்லை, அதனால நான் இன்னைக்கு திமுகவை விமர்சிக்கிறேன். நாளைக்கு நான் தாவேக்கா கூட்டணியில் இருக்கிறேன், ஆனால் அதுக்கப்புறம் நான் தாவேக்கா கூட்டணி வந்துட்ட பிறகு தாவேக்காவை விமர்சிப்பேன். அது வரைக்கும் தாவேக்கா செய்கிற தப்பு எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிட்டு போவேன். இதுதானே வைகோ அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்குது. ஸோ இதை தான் அவர் கேள்வி கேட்டார். என்னன்னா, நீங்கள் கூட்டணிக்குள்ளே இருந்தீங்க, அப்போவே நீங்கள் அதுக்கு எதிர்த்து கேள்வி கேட்டு வெளியே வந்திருக்கணும். ஆனால் அப்போ நீங்கள் வாயை திறக்காதீங்க, இப்போ நீங்கள் வாயை திறக்கிறீங்க அப்படின்னா இது எந்த நிலைப்பாடு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. சரி, வைகோ அவர்கள் சொல்கிற மாதிரியே கூட்டணி தர்மத்துக்குள்ளே இருந்தோம், அதனால நாங்கள் அமைதியாக இருந்தோம் அப்படின்னா மக்களுக்கு ஒரு பெரிய அநீதி இழைக்குது. இப்போ தாவேக்கா கூட்டணியில் வைகோ அவர்கள் இருக்கிறாரு. இப்போது இவர் எந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து போராடி வெற்றி பெற்றாரோ அதே ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை இங்கே தாவேக்கா அரசு கொண்டு வருது. அமைதியாக இருப்பாரா? கூட்டணி தர்மத்தில் இருக்கிறோம், கூட்டணி கட்சியில் இருக்கிறோம், அது தார்மீக பொறுப்பு எடுத்துட்டு நான் அமைதியாக இருப்பேன்னு சொல்லிட்டு அமைதியாக இருப்பாரா, இல்லை போராடுவாரா? சொல்லுங்கள். எதனா ஒரு விஷயத்த சொல்லுங்கள். மக்களுக்கு விரோதமான ஒரு திட்டத்தை இந்த தாவேக்கா அரசு எடுத்துட்டு ஒன்றும் இல்லைங்க, பிஎம்சி திட்டத்தை கொண்டு வராங்க. தாவேக்கா அரசு பிஎம்சி திட்டத்தை கொண்டு வராங்கன்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு. ஏன் சொல்ல வரேன்னா, சிபிஎஸ்சிக்கு இங்கே அனுமதி கொடுக்குறாங்க தமிழ்நாடு அரசு. ஆனால் ஒன்றிய அரசு என்ன பண்ணுது, சிபிஎஸ்சியில் 3ஆம் மொழி கொண்டு வராங்க, இந்தி திணிப்பை கொண்டு வராங்க. ஸோ இது அப்படி இப்படி பார்த்தா கூட மறைமுகமாக இங்கே இந்தி திணிப்பை தாவேக்கா ஆதரிக்குது அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இங்கே நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அதே போல் பிஎம்சி திட்டத்தை கொண்டு வராங்கன்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு. அப்போது வைகோவனுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? சரி, இல்லை நாங்கள் அவர் கூட கூட்டணியில் இருக்கிறோம், அதனால் நாங்கள் அம்முன்னு இருப்போம், அமைதியாக இருப்போம், எதுவுமே பேச மாட்டோம், அவர் பேசுகிறதெல்லாம் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருப்பாரா, இல்லை எதிர்த்து போராடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ நீங்கள் அப்போது மக்களுக்காகலாம் நீங்கள் என்ன பண்ணலை, கட்சி நடத்தலை, போராட்டம் பண்ணலை, உங்களுடைய சுயநலத்துக்காக தான் நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்க. ஆட்சியில் இருக்கும்பொழுது ஆட்சியாளர் கூட நாங்கள் கூட்டணியில் இருக்கும்போது அவங்க செய்கிற தப்பு எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு போவோம் அப்படின்னா அப்போ நீங்கள் மக்களுக்கான ஒரு போராட்டம் எடுக்கிறீங்களா என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஸோ இதை அவர் டீட்டெயிலாக விளக்கணும் அப்படின்னு இதை பேஸ் பண்ணி தாங்க அந்த செய்தியாளர்கள் கேள்வி கேட்டாங்க. அதுக்கு அந்த செய்தியாளரை அட்டாக் பண்ணி தாக்கி எந்த அளவுக்கு ஒரு தரம் தாழ்ந்த ஒரு அரசியலை மதிமுகவும் வைகோ அவர்களும் எடுக்கிறாங்க அப்படின்றது தான் இங்கே நம்மளுக்கு ஒரு பெரிய மனவேதனையாக இருக்குது. எப்பேற்பட்ட ஒரு கட்சி, எப்பேற்பட்ட ஒரு தலைவர் இன்னைக்கு கீழ்த்தனமான ஒரு அரசியலை, தரம் கெட்ட ஒரு அரசியலை இப்போ என்ன பண்ணுறாரு, முன்னெடுக்கிறாரு அப்படின்றது தான் இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு பெரிய மனவேதனையாக இருக்குது. அந்த செய்தியாளரை தாக்கப்பட்டதுக்கு வைகோ அவர்கள் மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா சென்னை ப்ரெஸ் கிளப் என்ன பண்ணிருச்சு, கண்டனம் தெரிவிச்சிச்சு. ஏன்னா ஐயா வைகோ அவர்கள் பேசுனது தப்பு, அந்த செய்தியாளர் தாக்கப்பட்டது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இது வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க. இப்போது என்ன விஷயம் அப்படின்னா, வைகோ அவர்கள் மதிமுக அந்த செய்தியாளர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்னன்னா, செய்தியாளர்கள் கேள்விகள் கேட்க தான் செய்வாங்க. உங்களால் முடிஞ்சால் பதில் சொல்லுங்கள், இல்லை கட்டி பதில் சொல்லாதீங்க. இல்லையா முதலமைச்சர் விஜய் மாதிரி செய்தியாளர்களை சந்திக்காதீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. செய்தியாளர்களை சந்திச்சா தானே கேள்வி கேட்குறாங்க. இப்போ முதல்வர் விஜய் செய்தியாளர்களை சந்திக்கிறாரா? இல்லைல்ல, அவர் பாட்டுன்னு ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறார்ல, அதுமாரி இருந்துட்டு போகல. ஸோ கேள்வி கேட்கறதுனாலயே நான் உங்களை அடிப்பேன் அப்படின்னா மிரட்டுறீங்களா பத்திரிகையாளரை? இப்போ நம்ம அப்படி கூட எடுத்துக்க வேண்டியது இருக்குல்ல. ஸோ இதெல்லாத்தையும் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போது தாவேக்கா கூட்டணிக்குள்ளே போகிற மதிமுக செய்தியாளர்களை இந்த அளவுக்கு கேவலப்படுத்திட்டு அசிங்கப்படுத்திட்டு இந்த மாதிரி விஷயங்களை தான் இவங்க முன்னெடுத்துட்டு போகிறாங்களா? இது விஜய் அங்கீகரிக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு எழும்புது. உண்மையிலேயே அந்த செய்தியாளர் தாக்கப்பட்ட விவகாரம் கண்டிக்கத்தக்கது. உடனடியாக மதிமுக அந்த செய்தியாளர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய வேண்டுகோளாக இருக்குது. இதை பற்றியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.